ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி அந்த படத்துலேருந்து ட்ரெய்லர்லாம் விட்டுட்டாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடாமுயற்சி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 11 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துருக்காங்க. 682K பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ரெய்லருக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க. 19K பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ரெய்லருக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தலை அஜித் சார் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணதுமே ஒரு கார் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அந்த சீன் செம்மையாக இருந்தது. அது லெஃப்டில் கிராஸ் பண்ணி இன்னொரு கார் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அந்த கட் பண்ண சீன் அதை காட்டின விதம், இதுக்கு நடுவுலையும் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து போட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து அஜித் சாரஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு ரேசர். இந்த படத்துலேயே அந்த ரேஸ் மாஸ் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்கச்சக்கமாக இருக்கும்ன்றத இந்த ஒரு சீனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெய்லரில் வந்து அஜித்குமார் சார் அவரோட டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க. அது செம்மையாக இருந்தது. டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே அஜித் சாரை காட்டுறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் சார் வந்து யாரையோ விறுவிறுப்பாக பயங்கரமாக சீரியஸாக தேடிட்டு இருக்காரு. ஸோ அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அவர் கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமான ஒரு லுக்கில் காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து அஜித் சார் கோட் ஷூட்டோட பயங்கரமாக காட்டுறது, அந்த இடத்துலையே வந்து த்ரிஷா மேம் இவங்க 2 பேரையும் சூப்பராக காட்டியிருக்காங்க. நம்ம அஜித் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆல்ரெடி அந்த காலத்துலேயே காதல் மன்னன், இப்போல்லாம் சொல்லவா வேணும், அந்தளவுக்கு வந்து ஆக்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் நிறைய வரும் போல். அது சூப்பராக இருந்தது. அண்டு அஜித் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் காதல் படங்கள் தான் ஸ்டார்டிங் வந்து பயங்கரமாக ஃபேமஸாக ஹிட் ஆனது. ஸோ அவருக்கு வந்து காதல்லாம் பயங்கரமாக செட் ஆகக்கூடிய சீன்ஸ் தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடுவில் இருக்க சீன்ஸை வந்து கட் பண்ணி அங்கே இங்கே அப்படின்ட்டு மசாலா தூவி போடுற மாதிரி அங்கங்கே கட் பண்ணி செம்மையாக கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அந்த பிரச்சனை என்னன்னுலாம் நமக்கு கிளியராக காட்டல. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து அஜித் சார் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த சீன் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு செம்மையான ஒரு டைலாக் சொல்கிறாரு, வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணும், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணும். அப்போவே இந்த விஷயத்தில் மூலமாக என்ன புரியுது அப்படின்னா, இவங்க 2 பேரையும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அஜித் சார் இது வந்து சொல்கிறாரு, எதாவது கெட்டு போச்சுன்னா அதை சரி பண்ணுமே தவிர தூக்கிலாம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு டைலாக். இந்த டைலாக் செம்மையாக இருந்தது. அது வச்ச இடமும் சூப்பராக இருந்தது. அஜித் சார் வந்து சொன்ன விதம் செம்ம. அஜித் ஃபேன்ஸ்க்கெலாம் தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக தாறுமாறாக தான் இருக்க போகுது. அங்கேருந்து கட் பண்ண அப்படியே நம்ம ஆக்ஷன் கிங்கை காட்டுறாங்க. அவர் செம்ம மாசாக இருக்கார். மங்காத்தா படத்துலேயே இவங்க 2 பேரும் சேர்ந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டர். இந்த படமும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கு 2 பேருக்கும் வந்து சண்டை வச்சிட்டாலும் அண்ட் இன்னொரு வில்லனை மெயினாக காட்டினா அது வேறு லெவலில் ஒர்க் ஆகும். இவங்க 2 பேரும் அடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேறு ஒரு பயங்கரமான வில்லனை சண்டை போட்டு பங்கம் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் வச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அர்ஜுன் சாரோட சீன்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா மேம் போர்ஷனை காட்டுறாங்க. அங்கே வந்து யாரோ 4 பசங்க குடிச்சிட்டு அந்த அம்மாட்ட வம்புக்கு போகிற மாதிரியும், அஜித் சார் வந்து அங்கே செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரியும் சீன்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ ராபரி பண்ணிட்டாங்க போல், என்ன பண்ணானுங்கன்னு தெரில. இதை ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அஜித் சார் வந்து அதை என்ன ஏது அப்படின்னு கேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி கூட இந்த கதை மூவ் ஆகலாம். நம்ம அஜித் சார் இங்கிலீஷில் பயங்கரமாக ஒரு டைலாக் பேசுகிறேன், ஐ எம் நாட் டு ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி சாத்துற மாதிரியே சீன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அது கட் பண்ண விதமும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம அஜித் சார் ஆஃபீஸர் டவுன் அப்படின்னு வாக்கி டாக்கியில் போலீஸ் ஜீப்பில் வந்து சொல்லிக்கிட்டே வந்து யாரையோ தேடுற மாதிரி சீன்ஸ்லாம் இந்த ட்ரெய்லர் கட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் கிங் சார் கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கட் பண்ணுறாரு. அவர் யார்கிட்ட கேட்குறாங்க என்ன ஏதுங்கிறத ட்ரெய்லரில் வந்து கிளியராக காட்டல. அநேகமாக ஐ திங்க் அது அஜித் சார் கிட்ட தான் கண்டிப்பாக கேட்பாரு. இதுக்கு அடுத்ததாக அஜித் சார் வந்து ஒரு செம்மையாக ஒரு டைலாக் சொல்கிறாரு, கொஞ்ச நாளாக என் உலகமே என்னை சுற்றி நொறுங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாசான டைலாக் சொல்லி ஃபைட் பண்ணுற சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இந்த சீனுக்கு அடுத்ததாக அஜித் சார் மண்டையில் எவனோ கிளாஸை உடைக்கிறான். அதுக்கப்புறமா த்ரிஷா மேம் வந்து ஹெல்ப் கத்துற மாதிரியே வந்துட்டுருக்கு. அநேகமாக இந்த ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்டை பார்க்கும்போது அஜித் சார் வந்து த்ரிஷா மேமை தான் இந்த இடத்துல வந்து தேடிட்டு போகிற மாதிரி இருக்குது.
அஜித் சார் கிட்ட அர்ஜுன் சார் வந்து ஒரு மாஸான ஒரு டைலாக் சொல்கிறாரு, உங்கள் கோவம் எனக்கு புரியுது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அந்த டைலாக் சொல்கிற சீன் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா அஜித் சார் வந்து கன்னை வச்சுன்னு செம்மையாக ஒரு போஸ் கொடுக்குறாரு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த சீனுக்கு அடுத்தது அஜித் சாரோட ஒரு செம்ம மாஸ் சீன் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது பைக்கில் வந்து வீலிங்கை தூக்கிட்டு போகிற மாதிரி இவர் காரில் 2 பக்கம் இருக்க வீலிங்கை தூக்கின்னு ஒரே சைடில் 2 வீலில் மட்டும் போகிற மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்காரு. அந்த சீனில் வந்து சண்டை சீன் தான், அது செம்மையாக இருந்தது. அந்த சீனை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் அர்ஜுன் சார், அந்த பக்கம் தலஸ் 2 பேருமே வந்து யார் கூடயோ பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரை பார்க்கும்போது ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்காரு, போட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த இடம் அந்த சீனுங்கெலாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அண்டு அஜித் சார் 2 பேருமே வந்து வேறு வேறு இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சீன் வந்து செம்மையாக இருந்தது. இந்த சீனுக்கு அடுத்ததாக வந்து அஜித் சார் வந்து கையில் கன் வச்சுன்னு காரில் உட்காந்துன்னு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. அந்த ஷாட் வந்து செம்மையாக இருந்தது. இந்த ஷாட்க்கு எல்லாத்துக்கும் நடுவில் வந்து அனிருத் சாரோட பிஜிஎம் விடாமுயற்சி அப்படின்னு பயங்கரமாக போட்டிருக்காரு, அதுவும் வந்து செம்மையாக இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சி அப்படின்னு வந்து டைட்டில் கார்டு கொடுக்குறாங்க. இந்த விடாமுயற்சி அப்படின்ற போர்டு போட்டதுக்கப்புறமே வந்து அஜித் சார் வந்து மாஸாக இறங்கி வந்து நடந்து வர்ற சீன் காட்டுறாங்க. அந்த சீன் வந்து செம்மையாக இருந்தது. இதுக்கு அடுத்து நடுவில் February 6th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க, பட் 2 டேட்டும் மிஸ் ஆகி இந்த டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு February 6 இந்த படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த படம் எப்போ வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அஜித் சாருக்கு வந்து ஒரு செம்ம ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும். அது ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் சார் ஒரே ஒரு டைலாக் தான் சொல்ல வேண்டியது, ஐ ஆம் வெயிட்டிங், காத்து கொண்டிருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். February 6 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பயங்கரம், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பயங்கரமான கொண்டாட்டம் தான். ஆல்ரெடி நிறைய டைம் இந்த படம் போஸ்ட்பான் ஆகிடுச்சு. இந்த வருஷமே அஜித் சாரோட 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டோன்ட் வரி அஜித் ஃபேன்ஸ், உங்களுக்கான வருஷம் தான் இந்த 2025. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ அண்ட் அஜித் சார்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யாராவது அஜித் சார் ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நான் அஜித் சார் ஃபேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.